ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமாம், பிடிச்சோனே ஏதாவது சாப்பாடு உண்டா? இன்னைக்கா பரவாயில்லப்பா, சாப்பாடு உண்டு. ஒரு பிரசங்கத்துக்கு போயிருக்கப்போ முன்னாடி ஒரு குட்டி பையன் அப்பப்போ இன்னமும் சைகை காட்டிக்கிட்டே இருந்தான். நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருப்பேன், ஆற்றுன்னு ஆத்துறேன், அவன் இப்படிங்கிறான் அப்படிங்கிறான். என்னடா கையை இப்படி காட்டுறானேன்ட்டு எனக்கும் புரியவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து எனக்கு முடியல, அவன் வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படி கேட்டாரே என்னடா அப்படின்னு. இப்போ சொல்கிறான், பொங்கல் ஆறுது சாமி, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோமா அப்படின்னா. ஆமாம், சின்ன பிள்ளைங்க ஆர்வமாக இருப்பாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு பொங்கல் மீது ஆர்வம். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாடு உண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை அதுக்கு முன்னாடி கேட்கணும், அப்படி தானே? கேட்டுட்டு சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு கேட்கணுமா? கேட்டுட்டு தான் சாப்பாடு. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை முதல்ல நம்ம கேட்போம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க தயாராக இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இல்லை சாமி, ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நாம் எப்போலோ பல வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் தான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. போங்க, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் எதையாவது உண்மையை சொல்லிடுவீங்க. அழகா அக்கா பாடினாங்க பார்த்தீங்களா, ஒரு சோளமாதேவியில் இப்படி ஒரு குயிலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு அக்கா பாடினது. நல்லது நல்லது நல்லதே. எது நல்லது? நல்லது நல்லது நல்லதே, சொரு சட்டியை தின்பது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே, அதில் கூட்டையும் போட்டு நல்லதே. அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கடைசியில் நல்லா சாப்பிடணும். அது ஆனால் நமக்கு எது நல்லது? நல்லது நல்லது நல்லதே. சொல்லுங்க. கடவுளை புகழ்வது நல்லதே. பாடினாங்களே, எத்தனை பேர் பாடுனீங்க நீங்கள்? அவங்க பாடுறாங்கல்ல, ஆமாம் நல்லதாக இருந்தா நல்லாட்டி போனால் நமக்கு என்ன. அந்த அம்மாவுக்கு மைக்கு கொடுத்துருக்காங்க, பாடுறாங்க. நான் மைக் கொடுத்தா பாடுவேன், மைக் கொடுக்காட்டினால நான் அப்படியே பார்த்துனே இருப்பேன். வேடிக்கை பார்த்தவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்தோம். அக்கா இன்னொரு தடவை நீங்கள் மட்டும் பாடுங்கக்கா, அந்த பாட்டை நம்ம எல்லாத்தையும் பாட வச்சுருவோங்க்கா. இந்த நல்ல பாட்டை நீ பாடாமல் மோட்சத்துக்குள்ளே போகவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா இடம் கிடைக்காது சாமி, நான் நரகத்துக்கு போறேன், அவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி போடுறா, அப்படி போடுற அருவால. நரகம் ரொம்ப கடுமையா இருக்குமா? பரவாயில்லையா? வெரி குட். ரெடியா? பாடுவோமாக்கா? ரெடி 3 என்ன வாசின பாருங்க, எவ்வளோ நல்ல பாடு பாருங்க. அது பாருங்க, ஆண்டவரை புகழ்வது நல்லது. ஆண்டவரை என்ன செய்யணும்? இங்கே பாருங்க, அங்கெல்லாம் வெடிக்க போகக்கூடாது, இங்கே பாருங்க. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை. ஏன் இந்த புகழை சொல்கிறோம்? இணைச்சட்டம் 6:5. என்ன ஒரே சண்டையாக இருக்கு ஐயா? விடுங்க, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் பேசாமல் பாருங்க. பாருங்க, ஆரஞ்சு இருக்கா? ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, பிசாசு எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறான் பாருங்க. எல்லாம் இங்கே பாருங்க, சாமியை பாருங்க. ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? பைபிளில் ஒரு ஆரஞ்சு இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? பைபிளுக்குள்ளே இணைச்சட்டம் 6:5. என் ஒரே ஒரு பைபிள் எடுத்து வந்திருக்க மாதிரி தெரியுது. வேறு யாரும் பைபிள் வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் பைபிள் கையில் வச்சுருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. பரவாயில்ல, இந்த ஊர் தப்பிச்சுக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் தூக்கிட்டு வந்தால் எல்லோரும் தப்பிச்சிக்கலாம். இணைச்சட்டம் 6:5 எடுங்களேன், வாசிங்க பார்ப்போம். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட். முழு இதயம், லவ், நம்ம இதயம், முழு உள்ளம். உள்ளம் எங்கே இருக்குது? இதயம் எங்கே இருக்குது? முழு உள்ளம் எங்கே இருக்குது?
அதுவும் இங்கே தான் சாமி இருக்குது, எல்லாம் இங்கே தான் இருக்குது. முழு உள்ளம் அப்படின்னா அறிவு, அறிவு, முழு உள்ளம், முழு ஆற்றல். அது நம்ம கை கால் ஆட்டுறோம்லையா பாடுறோம்லையா, அதான் ஆற்றல். அப்போது நம்ம கடவுளை எப்படி புகழணுமா? முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. சொல்லுங்க, முழு இதயத்தோடும், முழு இதயத்தோடும், எல்லாரும் சொல்லணும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதைத்தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை யாரு சரியா கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆண்டவர் இருப்பாரு. இல்லை சாமி நான் ஒன்றுமே பாட மாட்டேன், நான் பேசாமல் உட்காந்துருப்பேன், உன் கூட யார் இருப்பா? ஆண்டவரை துதிக்காத நாவு சபிக்கப்பட்டதாக இருக்க போகிறது. அதனால தான் நீ ஏழை பணக்காரன் இருக்கு இல்லை அதெல்லாம் ஓரமாக வை. உனக்கு முதல்ல கடவுளை புகழ மனசு இருக்குதா? இன்றைக்கி அந்தோணியாரை பார்க்குறோமே, அந்தோணியார் ஏன் இவ்வளோ தூரம் அந்தோணியாரை நம்ம உயர்த்தி வச்சுருக்கிறோம்? அவர் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்ன? போய் எங்கேயாவது மாடியிலேருந்து டைவ் அடித்து கீழே குதிச்சாரா? எங்கேயாவது கடலில் நீந்தியே போனாரா? சாதனை புரிஞ்சாரா? அவர் அந்த சாதனையெல்லாம் புரியல. கடவுளை எல்லா நேரமும் புகழ்ந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான மனிதர் அந்தோணியார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்தோணியாரை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். எல்லாம் சேர்ந்து துதிப்போமா? ரெடி, 3 ஸ்டார்ட். நல்லது நல்லது நம் கடவுளை புகழ்வது நல்லது. கை தட்டி பாடும். நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. எல்லோரும் நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. சொல்லுங்க, நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. 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 வரிகள் எல்லாம் கவனிக்கணும். வரிகளை கவனிச்சு நம்மளும் மனசுக்குள்ள சொல்லணும். அவர் நல்லவரா வல்லவரா சொல்லரு மாண்புகளுடையவரா. நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. அவர் எல்லையில்லா நுண்ணறிஞர் எல்லாம் சொந்தங்கள் தாயுமவர். நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. இந்த பூவுலகம் வானுலகம் அவரது அதிசய படைப்புகளோ. நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. அவர் எளியோரை வாழ்விக்கின்றார் நலிந்தோரை கை தூக்குகின்றார். நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, thank you, thank you. இந்த பாட்டை நான் பாடினேன் சாமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடவுளை புகழும் போது ஒரு மகிழ்ச்சி மனசுல வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க, எவ்வளவு அட்டென்டிவாக வந்து உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஏமாந்து போகிறீங்க பார்த்தீங்களா? அப்போ உலகத்தில் பிசாசு நம்மளை எத்தனை தடவை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? துதிக்கணும்னு சொல்கிறோம். அந்தோனியார், இன்றைக்கி அந்தோனியார் வந்து இங்கே நிற்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க. அந்தோனியார் வந்து இப்படி நிற்கிறார் உங்களுக்கு முன்னாடி. ஆண்டவர் வந்து இப்படி நிற்கிறார். இப்போ 2 பேரும் உங்களை கூப்பிட்றாங்க, வாங்க மகளே, வாப்பா, மகனே என் பக்கம் வா அப்படின்னு. இப்போ நீங்கள் யார் பக்கம் போவீங்க? அந்தோனியார் பக்கம் போவியா, ஆண்டவர் பக்கம் போவியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அந்தோனியார் பக்கமா, ஆண்டவர் பக்கமா? கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பேர் ஐயோ அந்தோனியார் காவு வாங்கி விட்டாருன்னா என்ன பண்ணுறது, அந்தோனியார் கோச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது, எங்கிட்டு போவீங்க? கொஞ்சம் பேர் வாய்வே திறக்காமல் உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒன்று அப்படி சொல்லு, தப்பாக இருந்தால் கடவுள் உனக்கு நல்லதை சொல்லி திருத்தி விடுவார். 2க்கும் நடுவில் ரொம்ப அறிவாளி மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நரகத்தில் விழுந்துருவேன். எங்கே போவீங்க? அந்தோனியார் பக்கமா, ஆண்டவர் பக்கமா? ஆண்டவர் பக்கம். இந்த ஊரில் நிறைய ஞானிகள் இருக்கிறீங்க, அதனால் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆண்டவர் பக்கம்தான் போகணும். ஏன்னா அந்தோனியார் அப்படி பிரிக்கவே மாட்டார். அப்படி ஒரு சூழல் வந்தால் நீ அவர் பக்கம் ஆண்டவரை விட்டுட்டு போனீங்கன்னா மொதல் அடி யார் அடிப்பா? அந்தோனியாரே அடிப்பார். போடாப்பா, இல்லை அங்கிட்டு போட. ஆண்டவர் நமக்கு எல்லாம் வல்லவர். பாருங்கள், இன்றைக்கி இந்த அந்தோனியாரை நம்ம தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கி அந்தோனியார் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு? இந்த திருவிழா கொண்டாடிட்டு இருக்கீங்க, அந்தோனியார் என்ன நம்மக்கிட்ட கேட்பார்? நம்மக்கிட்ட ஏதாவது உதவின்னு கேட்டால் என்ன கேட்பார்? இன்றைக்கி அதுதான் நற்செய்தி வாசித்தோம் பார்த்தீங்களா? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எதுக்கு? இந்த மாதிரி ஒரு கடவுளை பற்றி போய் சொல்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் ஆள் இல்லா பிள்ளைகளை இன்றைக்கி ஆள்பட்டை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு யார் முழு முதல் காரணம் அப்படின்னா வாலிபர்கள், உங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, இல்லைப்பா நான் வரலப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா, அதுப்பா இதுப்பா அக்கறைப்பா புக்கறப்பான்னு நானும் சொல்லி பார்த்தேன். அவனா, ஃபாதர் இல்லை ஃபாதர், நீங்கள் வாங்க ஃபாதர், எங்கள் ஊருக்கு ஒரு தடவை வாங்க ஃபாதர், எங்கள் ஊர்லாம் சின்ன ஊர் தான் ஃபாதர், எங்கள் ஊருக்கு வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய அந்த ஆசையில் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இல்லைன்னா எங்களுக்கு கோயில் இருக்குது, நாங்கள் உட்காந்துருப்போம். பூசை வச்சோமா, தோசை தின்னமா, மேசையில் உட்காந்தோமான்னு. பூசை மேசை தோசை, அவ்வளோதான் வாழ்க்கை போயிட்டே இருக்கு பாருங்க. அப்போது இந்த ஊரில் ஒரு நல்ல, அப்போ வாலிபர்கள் எப்படி ஆல்பர்ட்டை தெரியும்? ஆல்பர்ட் என்ன ராத்திரியில் டான்ஸ் ஆடினா லலலா லலலான்னு நிறைய ரீல்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஆல்பர்ட் ஏதாவது இது மாதிரி ஏதாவது கிளிப்பிங்ஸ் போட்டு பெரிய ஆள் ஆகிட்டேன்னா, ஆல்பர்ட் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன், அதை இந்த பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க. கைத்தடி கடவுளுக்கு நன்றி செலுத்து. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சொல்லாமல் வந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்ல, ஹல்லேலூயா சொல்லணும்னா நம்ம வாயை திறந்து சொல்லணும். வாய் திறக்கலைன்னா உனக்கு பிசாசு உள்ளே உட்காந்துருக்கான்னு அர்த்தம். பேய் பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. சாமி மந்திரிச்சுடு சாமி, என்னமோ தெரியல சாமி, ஒரு மாதிரியா இருக்குது சாமி. நமக்கு எப்படி தெரியும் பேய் பிடிச்சிருக்குன்னு? அப்போ நம்ம ஒன்று தான் செய்வோம். நான் செய்கிறதான் சொல்கிறேன். உட்கார வச்சுட்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு இந்த ஹல்லேலூயா சொன்னால் பிதாவே உமக்கு மகிமைன்னு அர்த்தம். இந்த பிதாவை மகிமைப்படுத்தும் போது உள்ளே இருக்கிற பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அது நினச்சிக்கிச்சு நான் தான் பிதாவுக்கு மேலே, அப்போ கடவுளுக்கு மேலே நான் இருக்கும்போது இவன் யாரடா வந்து என்னை வச்சுக்கிட்டு புகழ்கிறானே அப்படின்னு விடாது. அது அப்படின்னு. அதனால் உங்களை வாயிலேருந்து அல்லேலியா வரலை, பிரைஸ் தி லார்ட் வரலைன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உள்ளே வேற ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்னு. உட்காந்துருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். ஆமாம், மாற்றிடலாம், ஒன்றும் கவலை இல்லை. அதுதான் வந்திருக்கிற ஆல்பர்ட். சரி, பரவாயில்ல தப்பு. ஒரு நல்ல வார்த்தை தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு பாட்டியம்மா வந்து அதை நீ 2-3 தடவை நான் ஏமாந்துட்டேன் பாதன்னு ஒரே அழுவை. பாட்டி அழுவாதீங்க, அவங்களுக்கு புரியாமல் சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு அல்லேலியா நீ கூட சொல்லியிருக்கிறேன், கடவுளுக்கு பிடிக்கும் ரொம்ப, அப்படி சொல்லி அனுப்பிவிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கடவுள் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கேட்குறாரு. அந்தோனியார் வழியாக பேசுகிறார். அந்தோனியார் வாழ்ந்தப்போ என்ன செய்தார்? போயிட்டு அற்புதம் செய்கிறேன், அதிசயம் செய்கிறேன் இல்லை, அவர் பைபிள் எடுத்துக்கிட்டு போய் எல்லா பக்கமும் பேசினாருங்க. ஆண்டவரை பற்றி பேசினார். இன்றைக்கி வேதனையான விஷயம், நான் பல இடத்துக்கு போகிறேன், எனக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்தோனியார் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆலயங்கள் எல்லாமே அவமானத்தின் அடையாளங்களாக மாறி போய் கிடக்கு. அவமானம். ஆட்டம் இருக்குது, பாட்டம் இருக்குது, குடி இருக்குது, கும்மாளம் இருக்குது, கூத்தடிக்கிறது இருக்குது,
அங்கே வார்த்தை வல்லமை இல்லை. அதனால தான் நான் அந்த வாலிப பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க ஆள்பட்ட எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க? கூத்தடிக்க இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் பிள்ளைகள், எங்கள் ஊர் மக்கள் மனசில் உள்ளே போகணும். அந்தோனியார் அதைத்தான் விரும்பினார். போகிறாரு, அந்தோனியார் போய் பேசுகிறாரு, கேட்க மாட்டேங்கிறான். அங்கிட்டு மந்திரவாதி ஒருத்தன் மந்திரம் போட்டுக்கிட்டுங்க, எல்லாம் அங்கே போயிட்டான். அந்தோனியார் என்ன பண்ணார்? கோவம் வந்துருச்சு அவருக்கு. நாசமாக போகிறவங்களே, நாசமாக போங்கடா அப்படி சொன்னாரா? நீ போனா போடா, நான் இங்கே பேசுகிறேன்டான்னு சொல்லி கடல் பக்கம் திரும்பி மீன்களுக்கு பேசினார். இப்போ நான் தான் நினச்சேன், நீ கேட்கல அப்படின்னா இங்கே இருக்கிற ஈசல் பூச்சிக்கெலாம் நான் பேசியிருப்பேன். ஓ ஈசல் பூச்சி. ஆனால் அப்படி நிலமாம்மா வரல. நீங்கள்லாம் இவ்வளோ அட்டென்டிவாக பார்க்குறீங்க, கேட்குறீங்க தானே? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை. பாருங்கள், ஆண்டவர் இன்னைக்கு அறுவடையோ மிகுதி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய விஷயம் நம்ம செய்கிறோம். இந்த திருவிழாவில் கொடிக்கம்பத்தில் ஆரம்பித்து நிறைய அடையாளங்கள் இருக்க போகுது. அதெல்லாம் வச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. தேர் இழுக்க போகிறோம், டான்ஸ் ஆட போகிறோம், எல்லாம் செய்ய போகிறோம். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக வச்சுக்கோங்க. ஆனால் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணுமா இல்லையா? அப்போ அவர் போய் போதிக்கிறாருன்னா அவருக்கு இதை தெரிஞ்சிருக்கு. கடவுள் யாருன்னு தெரிஞ்சு வச்சுருந்தார். அதை போய் சொன்னார், அவ்வளோதான். நற்செய்தி அறிவிப்புனா என்ன? ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இதை செய்ய, இதை செய்யாத அப்படி சொன்னார். அதுதான் நற்செய்தி. அப்போ உங்களால் இன்றைக்கி சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடியல, சொல்ல தெரியல. ஏன்னா இந்த தெய்வம் யாருன்னு நமக்கு தெரியல. அதனால தான் பைபிளுடைய காரியங்களை நீங்கள் வாசிங்கன்னு நம்ம சொல்கிறோம். பைபிளை வாசிங்க அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ரோமையர் 5:6 சொல்லுது, நாம் இறைப்பற்று இன்றி இல்லாமல் வலுவற்று இருந்தபோதே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வலுவற்ற காரியங்கள் கிடக்குது. அதனால தான் அடையாளத்தெல்லாம் பிடிச்சி வச்சுருக்குறோம். ஆனால் பிடிக்க வேண்டியதை பிடிக்காமல் விட்டுட்டோம். அதுதான் இன்றைக்கி கவலையே எனக்கு. அந்தோனியார் அதுதான் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தார், டேய் அப்பா, இந்த மகிழ்ச்சிக்கான காரியம்னு சொல்லி மந்திரத்தையும் தந்திரத்தையும் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற, ஆண்டவரை நம்புடா, ஆண்டவரை இறுக்கி பிடிடா, சிக்கன ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஆண்டவரை விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நிற்கிறோம். அதனால தான் அந்தோனியார் இன்றைக்கி வேதனைப்படுவார். பிள்ளைகளை, என் பேரை வச்சுக்கிட்டு என் பிள்ளைகள் மனம் மாறாமல் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் விரும்புகிறாரு நீங்கள் மாறணுன்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே. இன்றைக்கி வலுவற்ற நிலையை நம்மளுடைய திருச்சபைகளில், நம்மளுடைய ஆலயத்தில் பார்க்குறோம், மக்களுடைய மனசில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் வலுவற்ற நிலை? பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருவிழா நேரத்தில் மட்டும்தான் கூடி வர்றது. ஞாயிற்றுக்கிழமை பூசை, சாமியார் வருவாங்க. இங்கே மாதம் ஒரு பூசையா, வாரம் ஒரு பூசையா, மாதத்துக்கு ஒரு பூசை நடக்குதா? எல்லோரும் வந்துடுவீங்களா? குடும்பத்துக்கு இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்துடுவீங்களா? வந்துடுவீங்க? வந்துடும் தான். ஒரு கிராமத்துக்கு திருவிழா அன்னைக்கு திருவிழா பூசை. என்னைய காலையிலே கூப்பிட்டாங்க, 7 மணிக்கெல்லாம் பூசை. நான் சொன்னேன், 7 மணிக்கெல்லாம் யார் சிஸ்டர் வருவா? வந்துடுவாங்க ஃபாதர், நீங்கள் வந்துடுங்க ஃபாதர். நான் 6:30 போய் உட்காந்துருக்குறேன், ஒரு வயலை காணோம். 7 மணிக்காவது வந்துடுவாங்கன்ட்டு 7 மணிக்கு பார்த்தா இதே மாதிரி தான். 2 பக்கமும் வீடு, வரிசையாக வீடு இருக்குது. வீடத்தில் நின்று பூசை. நான் சொன்னேன், சிஸ்டர் 7:30 ஆயிடுச்சு சிஸ்டர், பூசை ஆரம்பிச்சிருவோம். அப்படி நைட்டெல்லாம் தேர் ஓட்டியிருக்காங்க, அதனால் எல்லாம் டயர்டு. நான் பூசை வச்சிட்ருக்கிறேன். அப்போ தான் ஒருத்தன் சொம்ப தூக்கிட்டு இங்கிட்டு போகிறேன். ஒருத்தன் கோயிலுக்கு முன்னாடியே நின்று, ஏன்னா வீடு இப்படி தானே, வாக்கியம் அப்படி தான் ஓடுது, அதனால் எல்லாம் அங்கே தான் செய்கிறாங்க. ஒருத்தன் நாக்க கழுவிக்கிட்டு இருக்கிறான். நான் அப்படியே, ஆண்டவரே எப்பா, கோயிலுக்குள்ளே 10 பேர் கூட இல்லை, எல்லாம் எங்கே என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாம் மூஞ்சி கழுவிக்கிட்டு, நாக்கு கழுவிக்கிட்டு, எல்லாம் சொம்ப தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ பூசை கேட்ட? அது கடமை, வருஷம் வச்சுருவோம் சாமி. ஆண்டவர் வச்சிருவார் உடனே அடுத்த வருஷம் வேறு இடத்துல. அது மேலே என்ன ஊரா, அதுக்கு பேரெல்லாம் கிடையாது, ஒரே ஊர் தான், பரலாம். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ரோமையர் 5:6 சொல்கிறாரு, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே. இன்றைக்கி அந்த வலுவற்ற நிலை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தான் அந்தோனியார் விரும்பினார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மந்திரம் தந்திரம், எங்கேயாவது நம்ம வீட்டில் கஷ்டம் வந்துருச்சு, ஆண்டவர் இருக்கிறாரு, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனநிலை இருக்கா? ஆண்டவருக்காக நான் துன்பத்தை தாங்குவேன். அந்தோனியார் துன்பத்தை தாங்கினார். அந்த ட்ரெஸ் இருக்குது பாருங்கள், அந்தோனியார் போட்டுக்கார ஒரு ட்ரெஸ்ஸு, காற்றே வராது, பாலைவனம். நமக்கு இன்றைக்கி பாருங்கள், இங்கிட்ட ஒரு பேனு, அங்கிட்ட ஒரு பேனு, எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படின்னு நம்ம போட்டு ஆட்டிகிட்டு கிடக்கிறோம், இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துலையே. ஆனால் அவர்
பாலைவனத்துக்குள்ளே போய் வெயில் இருக்கிற இடத்துல, அவ்வளவு கஷ்டம் இருக்கிற இடத்துல இந்த சாக்குடைய தூக்கி உடுத்திக்கிட்டு அவங்க படுத்து கிடந்தாங்க. பாருங்களேன், இவருடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் யாரை பார்த்து வந்தார் இந்த வாழ்க்கைக்கு? ஐயோ சவேரியாரா? ஐயோ, இவரை மாதிரியே ஒருத்தர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அசிசியார். புனித பிரான்சிஸ் அசிசியாரை பின்பற்றி தான் இவர் வரார். அந்த அசிசியார் பாருங்க, இவருடைய தலைவர், அவருக்கு வழிகாட்டின தலைவர். அவங்களாம் கடுமையாக இருந்தாங்க வாழ்க்கையில். அவங்க இறைப்பற்றில் ஒன்றி இருந்தாங்க. அவர் ஒரு முறை, ஒரு அழகான அவருடைய வாழ்க்கையில் ஒரு கதை இருக்குது. அவர் சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாகவே சாப்பிட மாட்டாராம். ஏதாவது டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதில் சாம்பலை தூவிக்கிட்டு சாப்பிடுவாராம். எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? அவர் ஒரு முறை ஆசை வந்துருச்சு, எனக்கு சிக்கன் சூப் வேணும் அப்படின்னு. அங்கே இருக்கிற துறவு மடத்தில் இருக்கிற துறவிகளை கூப்பிட்டு சொன்னார், எப்பா இந்த சிக்கன் சூப்பு குடிக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா. அவங்க போய் ஊரில் சொல்லிவிட்டாங்க, நம்ம ஐயாவுக்கு சிக்கன் சூப். உடனே 4 கோழி அடித்தாங்க. கேட்காத மனுஷன் கேட்டிருக்கிறாரா, அட்ரா கோழி அடித்து நல்லா வாளி நிறைய சூப்பை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவரும் 2-3 கப்பில் மொண்டு ஊற்றி மடக்குன்னு குடிச்சுக்கிட்டார். குடித்த பிறகு தான் அவருக்கு தெரியுது, அந்த நம்மளுடைய உடலின் இச்சைக்கு நம்ம இப்படி அடிபணிஞ்சிட்டோமேன்னு சொல்லி அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டார். கூட துறவு மடத்தில் இருக்கிற துறவிகளை கூப்பிட்டார். எல்லார் கையிலும் ஒரு விளக்கமாற கொடுத்தார். வாங்கடா பின்னாடினார். இல்லை என்னமோ கூட்டத்தான் கூட்டிகிட்டு போகிறாருன்னு கூட்டி போனால் ஒரு மார்க்கெட்டு பக்கத்தில் எல்லோரும் கூடி வர இடத்துல நடு முச்சந்தியில் போய் நின்றுக்கிட்டாராம். அடிங்கடா என்ன அப்படின்னாராம். என்ன சொல்லிட்டு அடிக்கணும்? இந்த கழுதைக்கு சிக்கன் சூப்பு கேட்குதாமா, அப்படி சொல்லிட்டு அடிங்கடா அப்படின்னாரு. பாருங்க, அவங்க அடிக்க மாட்டேன்னாங்களாம். அவர் சொன்னாராம், திஸ் இஸ் மை ஆர்டர். அவர் தான் ஆபட், அவர் தான் தலைமை அதிகாரி. அவர் ஆர்டர் போட்டுட்டு ஒபே பண்ணி தான் ஆகணும். அடித்தாங்களாம். திஸ் ஆஸ் வாண்டட் சிக்கன் சூப், இந்த கழுதைக்கு சிக்கன் சூப்பு தேவை கேட்டுச்சாமா அப்படின்ட்டு. எவ்வளோ வேதனை பாருங்களேன். அவங்க எப்படி, எதுக்காக அப்படி செய்து கொண்டாங்க? அந்த வழியில் தான் அந்தோனியார் வந்தார். அதனால் கடுமையான வாழ்க்கை. அப்போ அது எது அவர் அப்படி செய்ய வச்சது? இறைப்பற்று. கடவுளோட இணைஞ்சிருக்கணும். நான் உடம்பு வேற எங்கேயும் இணையக்கூடாது, ஆண்டவரோட நான் இணையணும். ஆண்டவர்கிட்ட தான் என் மனசு லயிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இப்படி ஒரு புனிதரை இந்த ஊரில் வச்சுக்கிட்டு நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமான்னு யோசிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இறைப்பற்று இல்லாத நிலையில், வலுவற்ற நிலை. அதனால தான் போய் என்ன பண்ணுறோம், வீடு பூரா சாமி படத்தை வச்சுக்கிட்டு இந்த சுருவத்தெல்லாம் நம்ம அதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை, மீண்டும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் மனசுக்குள்ளே வார்த்தை இருக்குதா? அந்த வார்த்தையை நீ தாங்கி இருக்கிறியா உன் உடம்புக்குள்ளே, மனசுக்குள்ளே? வார்த்தை ஒரு 10 வார்த்தை பைபிள்லேருந்து கேட்டால் தெரியாது. ஆனால் நம்ம அந்தோனியாரின் பக்தர்கள் இல்லை. அந்தோனியார் எதுக்கவே மாட்டார். நான் வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஐஜி எனக்கு தெரியும், ஐஜிக்கு உனக்கு தெரியும், அவருக்கு ஒன்றே தெரியுமா? தெரியாது. அது மாதிரி தான் அந்தோனியாருக்கு ஒன்றே தெரியும். அந்தோனியாருக்கு ஒன்றே தெரியுமா? உனக்கு அந்தோனியாரை தெரியும், அந்தோனியாருக்கு ஒன்றே தெரியுமா? தெரியாது. யாரை தெரியும் அந்தோனியாருக்கு? தன் பிள்ளைகள் யார் கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறாங்களோ. நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், கையில் காலில் கயிறு. இதெல்லாம் என்ன? இறைப்பற்று இல்லாத நிலையின் அடையாளம். நன்மை வாங்குற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நீ கையில் கயிறை கட்டிட்டு வந்தீங்கன்னா உனக்கு இறைப்பற்று இல்லை, நீ வேறு ஒன்று பற்றிக்கிட்டு இருக்கிற. கையில் வேறு ஒரு கயிறு, தாயத்து, மந்திரம், தந்திரம் செய்கிறவர்கள் நாசமாக போவார்கள். பிள்ளைகளே, நீங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு பெற்றோர்கள் என்ன செய்கிறீங்க? என் பிள்ளை பயந்துட்டா அதான் கட்டி விட்டுருக்குறேன். நீ என்ன சொன்ன தெரியுமா? பிசாசை என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாதப்பா, கடைசியாக அவனை நீ அப்படியே தூக்கிட்டு போய் நாராயத்தில் போட்டுக்கோ. ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடி நீ ஒன்றும் பண்ணாத. தாய்மார்கள் இப்படி தான் செய்தி பிசாசுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளைகளுக்கு. என்னமோ நீ கை வைத்து என்னைக்கா முட்டி போட்டு என் பிள்ளை பயந்துருக்கு, என் பிள்ளை இந்த கஷ்டத்தை போகுது, என்னைக்கா முட்டி போட்டு கை வைத்து ஜெபிச்சிருக்கீங்களா? தாய்மார்கள், தந்தையர்கள் பாருங்கள், நம்ம போய் ஏதோ ஒரு கயிறை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறோமே. அதுதான் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். பார்த்தீங்களா? உயிரையே ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. அவரை விட்டுட்டு நீ ஆனை மயிரை போய் கட்டி வச்சுக்கிட்டா ஜெயிச்சிடலாமா? யானை முடி சாமி அது எல்லாம் கழிச்சு விட்டுரும். ஆனை முடி, நரி முடி, நாக்கு முடி, நரி பல்லு. பையன் என்னை கவரேஜ் பண்ணிட்டே இருக்கிறான். நல்லா பேசுகிறானே, கவரேஜ் நல்லா க்ளோஸ்அப்பில் கொண்டு ஆண்டவரை க்ளோஸ்அப்பில் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா கண்ணு? மகன் நான் அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுறேன்ப்பா. பாருங்கள் பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த உலகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உலகம்
தீய நாட்டத்தால் 2 பேதுரு அவருடைய 2வது கடிதத்தில் எழுதி வச்சிருக்காரு. தீய நாட்டத்தால் 1:4 சொல்கிறேன். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி, அந்தோனியார் அதான் விலகி விட்டு ஓடினார். எங்கே ஓடினார்? அவர் வனாந்தரத்துக்கு ஓடினார், பாலைவனத்துக்குள்ளே ஓடிட்டார். விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். பார்த்தீங்களா? இறைத்தன்மையில் பங்கு பெறு. ஏன்? அதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தன்மை, அவருடைய உரு. கடவுள் நம்மளை படைக்கும் போது எப்படி படைச்சார்? வெறும் வெறும் நம்மளை எலும்பும் தோலுமா படைச்சாரா? இச்சைக்குரிய பாத்திரமா படைச்சாரா? இல்லை. பாருங்க, கடவுள் நம்மளை எப்படி படைச்சார். பைபிள் சொல்லுது, தொடக்க நூல் 1:26-27 மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். கடவுள் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி முகம் மாறி மாறி இருக்குது. ஆண் பெண்ணுங்கிற அடையாளம் மாறி இருக்குது. மூஞ்சை பார்த்தா நம்ம மூஞ்சி வேறு, அவங்க மூஞ்சி வேறு. ஆனால் அந்த முகத்துக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற விஷயம் என்ன? அது எல்லாமே ஒன்று தான். அதை நீ எப்படி வடிவமைத்து கொள்கிறாய்? கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பொக்கிஷம் கொடுத்துட்டாரு. இப்போது இதை நான் எப்படி வடிவமைக்கிறேன்? என்னுடைய உரு சாயலை கடவுள் விரும்பும் விதமாக நான் வடிவமைக்கிறேன்னா, இல்லை நான் அப்படி அமைக்கி வைக்கிறேன்னா? இப்போ இங்கே அழகாக பூ வச்சுருக்கிறீங்க. இதை வாங்கி கொடுத்தவங்க நினச்சிருப்பாங்க, நல்லா வைப்பா, பார்த்து வைப்பா அப்படின்னு. நல்லா வச்சுருக்கிறீங்க. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன், நல்லா அவ்வளோ பூ. இதே மாதிரி பெங்களூர்லேருந்து வர வச்சு பிள்ளைங்கள்ட்ட கூப்பிட்டு, இப்போ நல்லா வைக்கணுப்பா, 10 தட்டு தொட்டி அந்த சொம்பு எல்லாம் கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரேன்னு உள்ளே போனேன். எல்லாத்தையும் கொத்தி வச்சுட்டாளுங்க, ஒரு 10 குத்தி. பாருங்கள், வச்சுட்டாங்க. வைக்கலைன்னு சொல்லலை, ஆனால் நல்லா இல்லை. இப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் இந்த தீமையான உலகத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுவிட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு விரும்பும் விதமான காரியத்தை செய்து அவர் வரும்போது நம்மளை பார்க்கும்போது, இஸ் ரைட், அவன் ரைட்டுப்பா, அவன் சரியாக தான் செஞ்சுருக்கிறான், அந்த பிள்ளை சரியாக தான் செஞ்சுருக்குன்னு கடவுள் சொல்லணும் நம்மளை. அதுக்கு தான் அந்தோனியார் வழிகாட்டுறாரு நம்மளுக்கு. அந்தோனியார் நம்மளை காப்பாற்றவே முடியாது. நம்மளை காப்பாற்றுறது யாரு? கடவுள். அந்தோனியார் வழிகாட்டுறாரு, மகனை இப்படி போகாதையா, இப்படி போகாத, என்னைய பாரு. அந்தோனியார் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் இந்த உலகத்தை தீமையை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புள்ள மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். கடவுள் நிறைய வாக்குறுதி அளிச்சிருக்கிறார். உன் குடும்பம் கஷ்டத்தில் கிடக்குதா, நான் காப்பாற்றுவேன். உன் கால் கல்லின் மேல் மோதுதா, அதை நான் மோதாதபடி பார்த்துக்கொள்வேன். என் கையில் நீ அழகிய மணிமுடியாக இருப்பேன், அரச மகுடமாக இருப்பேன், எல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு? நமக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் சாமி, ஆண்டவர் நமக்கு செய்ய, பணக்காரன் அவனுக்கு தான் கொடுத்துட்டே இருக்கிறார். கடவுள் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? நீங்கள் அவர் விரும்பும்படியாக நடந்துக்கல. நீங்கள் செய்து பாருங்க, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை உயர்த்துகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். அதுதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பு, நமக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இந்த திருவிழாவெல்லாம் நடத்துகிறோம். நம்பிக்கையோட நல்ல பண்பு இருக்கணும். ஊரில் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு ஒழுசத்தனமாக வாழ்ந்துட்டு கண்டபடி குடிச்சிட்டு காசு இருக்குதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நட்பண்பே இல்லை. நீ போய் அந்தோனியார் தேரை பிடிச்சின்னா அது எப்படி இருக்கும்? உனக்கு சாபமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, நட்பண்பு இருக்கணும். இறைப்பற்றோடு நட்பண்பு இருக்கணும். நட்பண்போடு அறிவு இருக்கணும். அறிவோடு தன்னடக்கம் இருக்கணும். அடக்கத்தோடு நம்ம வேலை செய்ய. இந்த ஊரில் நான் தான் பெரிய ஆள் இல்லை, தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயம். இந்த ஊரில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். யாரா நம்ம பையன்டா, வர சேர்ந்து செய்வோம், வா, அந்த இணைந்து செய். நீ யாரா முன்னாடி வர்றது இல்லை, இது நாங்கள் கட்டுற திருவிழா அப்படின்னு. இந்த ஊரெல்லாம் நிறைய ஊர்கள், உங்கள் ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் உடனே நினச்சி எல்லாத்தையும் சொல்கிறாரு, சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்க கூடாது. எல்லா ஊர்லேயும் இருக்கிற பிரச்சனை தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் சகோதர நேயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சகோதர நேயத்தோடு அன்பு இருக்கணும். அன்பு கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால், பார்த்தீங்களா, இந்த பண்பெல்லாம் நிறைந்து பெருகுனா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. அதுதான் அந்தோனியார் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பிள்ளைகளே. அதனால் இந்த அந்தோனியாருடைய திருவிழாவில், இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. போன வருஷம் திருவிழா நடந்துச்சு, நீங்கள் திரும்பி பாருங்கள், ஏதாவது நல்லது உங்ககிட்ட வந்திருக்குதா?
போன திருவிழாவில் இது முடிவு ஏதாவது எடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லை. அப்போனா வெறுமையாக வந்துச்சு, வெறுமையாக போச்சு. ஊருக்காட்டிலலாம் சொல்லுவாங்க, திருவிழானா 4 சா இருக்கணுமா. எத்தனை சா? 4 சா. என்ன சா? சப்பரம் இருக்குமா? சப்பரம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். அதை வச்சு தான் எல்லா விளையாட்டுமே நடக்குது. சப்பரம் சப்பரம்னு வந்துட்டா டயர்டாகிடுவோம் இல்லையா? அப்போ என்ன இருக்கணும்? அதில் சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு இருக்கணும்னா அது நல்லா சாப்பிட்றதுக்கு சாராயம் இருக்கணும். சாராயம் இருந்தால் சண்டை வந்துடும். சைடிஸ். ஐயோ, நான் சொல்ல, நான் நினைக்காத ஒரு சா வருது இந்த சைடில் இருந்து. சப்பரம், சாப்பாடு, சாராயம், சண்டை, இது இருந்தால் தான் ஊர் திருவிழா. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். திடீர்னு சண்டை. நான் கூப்பிட்டு வச்சு பேசி, என்னையா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் அப்படி கத்தனையா? சாமி அப்படிலாம் சண்டை போட்டாதான் சாமி திருவிழா மாதிரி இருக்குமா? சண்டை போட்டு 2 பேரும் அடித்து மண்டையை உடைச்சி அது திருவிழா. தேவ பிள்ளைகளை வேண்டாம். இந்த அவமானத்தை நம்ம கடவுள் கொடுக்க இல்லை. கடவுள் நம்மளை உயர் மதிப்புக்குரிய பெருமைக்குரிய அடையாளங்களாக படைச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் நல்ல கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சொல்கிறார், அவர் விருப்பத்தை சொல்கிறார். அவர் விருப்பத்தை தானே செய்யணும். அவர் விருப்பத்தை செய்யணுமா இல்லையா? நான் என்னை கூட்டிகிட்டு வரும்போது சந்தோஷ் நம்மளை என்னை வந்து கூப்பிட வந்தார். நம்ம ஊர் தம்பி சந்தோஷ். அவர் பேர் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரவெடி சந்தோஷ் அப்படின்னு இருந்துச்சு. ஐயோ, பயந்துக்கிட்டே எடுத்துட்டேன். யாருப்பா அப்படின்னு. ஆமி, நான் தான் அவங்கள பார்க்க வரேன். வந்து ஆனர் பண்ணுறார். எப்படி பண்ணார்? தனியாளாக தான் வந்தார். வந்து மத்தியான நேரம் தூங்குற என்ன எழுப்பி அவர் ஒரு பொன்னாடை போத்தி தட்டில் பழம் வச்சு அதை வச்சு பாருங்கள். ஒரு மனுஷனை ஆனர் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? அப்போ கடவுளை நம்ம ஹானர் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? இதே போல் நன்மையை கொடுக்கணும் அவருக்கு. அப்படி தானே? நல்லதை கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நீ கண்டதையும் கொடுத்தா எனக்கு பிடிக்காதுப்பா. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லாம் மாத்திரை மருந்து சாப்பிட்றேன், நாட்டு மருந்து சாப்பிட்றேன், அதனால் இந்த கறி மீனெல்லாம் வேண்டாம், காய்கறி சாப்பாடு செய்யுங்கன்னு. எல்லாம் செஞ்சிட்டாங்க. இலையில் உட்காந்தாச்சு, வச்சாச்சு, அது இதுன்னு எல்லாம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, பாதர் என்ன பாதர் இலையே காலியாக இருக்கிற பாதர், மனசே கேட்க மாட்டேங்குது பாதர், என்னம்மா இவ்வளோ வச்சுருக்கிறீங்க, போதுமா, நல்லா இருக்குமா சாப்பாடு. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது இதுங்க பாதர் கொஞ்ச நாளைக்கு கொண்டு ஆடி புள்ள தூக்கிட்டு முடியாது ஒரு சட்டியை. அது பார்த்தா என்னம்மா அப்படின்னு, சிக்கன் 65 பாதர் வறுத்துருக்கிறேன் பாதர், 2 துண்டு வச்சுக்கோங்க பாதர், உங்களை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டா மனசு கஷ்டமாக இருக்கு பாதர். நான் சொன்னேன், இல்லைம்மா நான் தான் சொன்னேனேம்மா, அது கறி சாப்பிட்டா மருந்து சாப்பிட்றேன்னா அது விஷமாயிடும், பாய்சன் ஆகிடும், செத்து போயிடுவேன். பரவாயில்ல பாதா, 2 துண்டு. இந்த ரேட்டுக்கு கேட்க வைப்பாங்கல்ல, தின்னுட்டு போய் அங்கே போய் நெஞ்சு வெடிச்சு செத்து போவோம். கடவுளுக்கும் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்லுவார், எப்பா எனக்கு இது வேணாம்ப்பா, வெடியெல்லாம் வேணாம்ப்பா, அந்த காசை போய் அந்த அம்மாளுக்கு சோறு போடுப்பா. ஜபாரி சாமி, நீ சொல்லப்படாது எதையும். நான் வெடி போடுவேன், நான் கொடியை மடிப்பேன், நான் எதை வேணாலும் செய்வேன், நீ பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கணும். கடவுளுக்கு நம்ம அப்படி தானே கொடுக்குறோம். அதனால் வெடி போட்டோன்னே ஐயோ நம்மளை சாமியார் குத்திவிட்டார் பாருன்னு வெடி அப்படி இல்லை, சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்கிறோம். அதாவது நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு திருவிழா வருது, ஏதாவது ஒரு குடும்பம் நம்ம ஊரில் கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்கிறோமா? இந்த வருஷம் உனக்கு அரிசி நம்ம ஊர்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுவோம் சொல்லியிருக்கோமா? அது செத்தா என்ன சொல்லுவோம், நம்ம தேரில் பூ கொட்டி அப்படியே தேர் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அப்படியே அந்த உப்பையும் இதையும் என்னது இப்போ மிளகையும் போட்டு அள்ளி கொட்டுவாங்க பாருங்கள். ஏன் ஒரு 5 பவுன் நகையை அள்ளி போட்டு விட, அது மனசு வராது. எது ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதை அள்ளி போடுறேன். தேவை பிள்ளைகளே, தேவையற்ற காரியத்தை செய்து கடவுளை நம்ம இழிவுபடுத்த வேண்டாம். கடவுள் ரொம்ப உயர்ந்தவர், நம்மக்கிட்ட உயர்ந்த மதிப்புக்குரிய அடையாளத்தை வச்சிருக்கிறார். அவருடைய அவருடைய சாயல் அது இப்படி மட்டமாக யோசிக்குமா? அப்போ நம்மக்கிட்ட மட்டமாக யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குது? ஆண்டவருடைய ஆவி இல்லை, வேறு என்ன ஆவி இருக்குது? தீ ஆவி. அதுதான் அப்படி சொல்லுது, இதை செய் அதை செய் இதை செய். பாருங்க, நன்மையை தேடாதபடி உன்னை தீமைகளை கொண்டு வச்சிருக்கிற அந்த தீமையின் ஆவி பேசுறத கேட்காம ஆண்டவருடைய ஆவி என்ன பேசுது, கடவுளுடைய ஆவி என்கிட்ட என்ன சொல்றாரு, அதை கேட்டு நான் செயல்படுவேன் என்று நீங்கள் செயல்பட்டால் நீங்களும் அந்தோனியாரின் அன்பு பக்தர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா?
அப்படியே கண்களை மூடி இந்த திருவிழாவில் ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படணும்ப்பா. அந்தோனியார் அன்று எங்களைப் போல ஒரு மனிதராய் ஓடியிருப்பார். அவர் கண்கள் திறக்கப்பட்டது. அவர் உம்மை நோக்கி ஓடி வர எல்லாவற்றையும் இழந்தார். ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து இனிமேல் நாங்கள் உமக்காக ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் கேட்பீங்களா? அப்பாட்ட கேளுங்க. இப்போ கேட்குற காரியம் உலக சார்ந்தது அல்ல, உடல் சார்ந்தது அல்ல, அது உயர்ந்த அடையாளம். இது உலக சார்ந்த காரியத்தை விட்டு விட்டு ஓடுகிற அந்த ஆற்றல் ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த வல்லமையின் தெய்வமே, பிள்ளைகளுடைய இந்த ஜெபத்தை நீர் கேட்டு அருள் புரிவீராக. இந்த ஊரில் இருக்கிற அநேக வாலிபர்கள் உமக்கு சான்று பகர எழும்புவார்களாக. இறைவார்த்தையின் மீது தாகமும் அந்தோனியாரை போல உம்மீது இறை பற்றும் கொண்டு அவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்களாக. சிறு பிள்ளைகள் அநேகர் இந்த ஊரில் இருந்து உமக்கு சான்று பகர்கிற சாட்சிகளாக, ஊழியர்களாக, குருக்களாக, கன்னியர்களாக உயர்வார்களாக. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொன்னமுடைய அந்த ஏக்கத்தை நிறைவு செய்வார்களாக. பரிசுத்த வல்லமையின் தேவன் இந்த சோளமா தேவி என்கிற இந்த சிற்றூரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த வல்லமையும் கிருபையும் உடைத்தான இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றியம் இருள்தனை மாற்றும், அருள்மழை ஊற்றியம் இருள்தனை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஆண்டவரே, நீர் எங்கள் பலியின் மீது இரக்கம் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிற இந்த ஊரார் மீது நீர் இரக்கம் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊரும் இந்த ஊரை சார்ந்திருக்கிற குடும்பங்களும் உண்மையே சார்ந்திருக்க இது அந்தோனியார் வழியாக அவர்கள் இனி வருகிற நாட்களில் நமக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய உயர்ந்த அந்த மதிப்புக்குரிய சாட்சிய வாழ்வுக்காக நன்றி செலுத்தி தேவ கிருபைக்கு முன்பாகவே இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? ஆமேன்.